DRG Kids. கதை பொண்ண காப்பாத்துங்க. பல்பீர் நகர்ல ஹர்பால் சிங் அவரோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட குடும்பத்துல அவர் மனைவி கீதா, மகன் தீபக், அப்புறம் மருமகள் மீனு இருந்தாங்க. வீட்டோட கீழ் மாடியில ஹர்பால் சிங்கும் கீதாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மேல அவங்க மகனும் மருமகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மேல இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தினமும் சண்டை போட்டு போட்டு என்னால சுத்தமா முடியல. இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? கடவுள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மகனை கொடுத்திருக்காரு. மருமக அவனை விட ரொம்ப மோசமா இருக்கா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தீபக்கோட மனைவி மீனுவுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. 2 மகள்களும் ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆனா மீனு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட 2 பெண்கள்ல ஒருத்தங்களோட முகம் கீழே இருக்கிறவங்க முகம் மாதிரியே இருக்குன்னு. 2வது பொண்ணு பாக்குறதுக்கு மீனு மாதிரியே இருக்கலாம். அதனால அவளை மட்டும் பாத்துக்கிறாங்க. அவங்கள மாதிரி இல்லைன்னு நினைச்ச அந்த மகளை கீதா கூட்டிட்டு வந்து வளர்க்குறாங்க. அவளோட பேரு தேவிகா. பாட்டி எப்பவும் அவங்களோட பேத்தி தேவிகாவை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. அங்க 2வது பொண்ணோட பேரு வேதிகான்னு வச்சிருக்காங்க. அவ அவங்க அம்மா மீனு கிட்ட இருக்கா. மீனு, மீனு, இங்க பாருமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சீக்கிரம் சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? என்கிட்ட அவ்வளோ நேரம்லாம் இல்ல. இங்க பாரு மீனு, தேவிகாக்கு மட்டும் பால் கொடு. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அவளும் உன்னோட பொண்ணு தானே. அவளை மட்டும் எதுக்கு நீ இப்படி தனியா வச்சிருக்க? நான்லாம் அவளுக்கு பால் கொடுக்கறதா இல்ல. என்கிட்ட இருக்கிறது ஒரே பொண்ணுதான். அவ என்கிட்ட தான் இருக்கா. ஹர்பால் சிங் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ மேல பார்த்து மீனு கிட்ட என்ன சொன்னாருன்னா, மருமகளே, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இதுக்கு மேல என்கிட்ட பேசுனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. இப்படி சொல்லிட்டு மீனு ரூம்குள்ள போயிடுறாங்க. தேவிகா ஒரு பக்கம் பசியில பாட்டி கிட்ட அழுதுட்டே இருக்கா. பாட்டி அவளை கூட்டிட்டு வந்து தாத்தா பக்கத்துல உட்கார்றாங்க. இங்க பாரு கீதா, மகாபாரதத்துல நான் கேள்விப்பட்டது. குந்தி கர்ணனை கொண்டு போய் நதியில விட்டுட்டு வரும்போது அப்ப அங்க ஒருத்தர் வந்து அந்த குழந்தைய தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாராம். அவருடைய மனைவி ராதாவுக்கு பசங்கன்னு யாருமே இல்ல. அதனால கர்ணனை அவங்க ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. தலையெழுத்து ரொம்ப பெரிய விஷயமா. ஒருத்தவங்கள ஒரு இடத்துல இருந்து காப்பாத்துறவங்க தான் கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா இருப்பாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். நம்ம தேவிகாக்காக அந்த கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாரு. சாயந்தரம் தீபக் சில பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்படியே படிக்கட்டு ஏறி மேல போயிடுறாரு. அவரோட அப்பா அவரை கூப்பிடுறாரு. தீபக் அண்ணா, இங்க கொஞ்சம் வாயேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அப்போ மேல இருந்து மீனு கத்தி பேசுறாங்க. என்ன பேச போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி அவரு திட்ட போறாரு, அவ்வளவுதானே? என்னாச்சு சொல்லுங்கப்பா. எனக்கு அவ்வளவு நேரம்லாம் இல்ல. கண்ணா, நான் சொல்றது கேளு. நீ வந்து கொஞ்சம் தேவிகாவையும் பாத்துக்கோ. உன்னோட குரல் கேக்குறப்பெல்லாம் அவ பாசத்துக்காக ஏங்குறது என்னால பார்க்க முடியுது. இத சொல்றதுக்கா கூப்பிட்டீங்க? எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் மேல வாங்க. வெளிய வேற போக வேண்டியது இருக்கு. இதோ வரேன். இப்படி சில வருஷம் கடந்து போச்சு. 2 குழந்தைங்களும் கொஞ்சம் பெரியவங்களாயிடுறாங்க. தேவிகா பாட்டிய அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளால பாட்டி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சில நேரத்துல எப்பயாவது தாத்தா அவளை திட்டினாருன்னா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்க தாத்தா மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அம்மா பாருங்க அம்மா. சரிடா கண்ணா, சரி. என் குழந்தைய யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? ஒரு நாள் தீபக்கும் மீனுவும் பேசிக்கிறாங்க. இங்க பாருங்க, என்னால ரொம்ப நாளா இந்த வீட்ல இருக்க முடியாது. ஒண்ணு என்ன எங்கயாவது கூட்டிட்டு போயிடுங்க, இல்ல கீழே இருக்கிறவங்கள மாத்தி விட்டுருங்க. ரொம்ப லேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் ஃபேன்ல தூக்க மாட்டிப்பேன். நீங்க அப்புறம் அந்த வயசானவங்களோட தனியா இருக்க வேண்டியதுதான். நான் என்னதான் பண்ணுவேன்? கீழே இருக்கிறவங்க தான் ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா நீயும் வந்து என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்க. என்னால இங்கேயும் பேச முடியல, அங்கேயும் பேச முடியல. சரி, அதெல்லாத்தையும் விடுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க. குழந்தைங்கள அடாப்ட் பண்ணி பாரு செடா சார்னு ஒருத்தர். அவர்கிட்ட தேவிகா பத்தி பேசுனீங்களா இல்லையா? பேசிருக்கேன். எவ்வளோன்னு சொல்றாரு? அவரால மிஞ்சி போனா 5 லட்ச ரூபா தான் தர முடியுங்கிறாரு. 3-4 நாள்ல பேப்பர்ஸ் ரெடி ஆயிடும். சரி இருக்கட்டும், 5 லட்சம் வரதே போதும். ஆனா ஒருவேளை தேவிகாவோட பாட்டியும் தாத்தாவும் இதுக்கு ஒத்துக்கலன்னா? அப்படி எப்படி ஒத்துக்காம போவாங்க? நம்ம குழந்தையாச்சே, நாம என்ன வேணாலும் பண்ணலாம். நடுல கேள்வி கேக்குறதுக்கு அவங்க யாரு? கேள்வியை கேட்டா காலை உடைச்சிருவேன். நீங்க சீக்கிரம் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க. பாட்டி கீதா தேவிகாவை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. தேவிகா டப்ல உட்காந்து குளிச்சிட்டு இருக்கா. அப்ப தீபக் அவ முன்னாடி நடந்து போறாரு. தேவிகா 2-3 தடவை அப்பா அப்பான்னு சொல்றா. ஆனா அவர் எதுவும் பேசவே இல்லை.
அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா, ஒரு முறையாவது தேவிகா கிட்ட பேசுப்பா. உன் குழந்தைய இந்த அளவுக்கு வெறுக்க கூடாது. இங்க பாருங்கம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கிளம்பிட்டாரு. கீதா தேவிகாவை குளிப்பாட்டும் போது அவகிட்ட பேசுறாங்க. பாப்பா, அம்மா எங்க இருக்காங்க? குட்டி வேதிகா எங்க இருக்கா? மேல. உங்களை அதிகமா பாசமா பாத்துக்கிறது யாரு? நீங்க தான் அம்மா. ஆமா. தேவிகா கீதா பாட்டிக்கு முத்தம் கொடுக்கறா. சரிம்மா, எந்திரிச்சு ட்ரெஸ் போட்டுக்கோ. ரொம்ப நேரம் தண்ணில இருந்தா உடம்பு முடியாம போயிடும். கீதா தேவிகாக்கு டவலை சுத்தி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. தேவிகாவை விற்க போறாங்கங்கிற விஷயம் கீதாக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ஹர்பால் சிங் கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்க, தேவிகாவை யாரோ அடாப்ட் பண்ணிக்க போறாங்கன்னு தீபக்கும் மீனும் பேசிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட 5 லட்சத்துக்கு விற்க போறாங்களாம். இல்ல, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இவ்ளோ கேவலமான வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு அப்பா அம்மாவும் வரவே மாட்டாங்க. இல்லங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நானே கேட்டேங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? விஷயம் நம்ம கைய மீறி போயிடுச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத. தேவிகா மேல அவங்க விரல் படக்கூட நான் விட மாட்டேன். இந்த 2 பேரையும் நான் ஜெயிலுக்கு தான் அனுப்ப போறேன். இல்லங்க, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. என்னதான் ஆனாலும் தீபக் நம்மளோட புள்ள. நான் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவன் ஒரு உதவாக்கரையா மாறி இருக்கான். எதுவும் புரிஞ்சுக்க மாட்டான். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படியே பண்ணுங்க. ஹர்பால் சிங் அவர் மொபைல் போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாரு. ராத்திரி ஆயிடுச்சு. ஹர்பால் சிங், கீதா அப்புறம் தேவிகா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பதான் செட்டாவும் இன்னொரு லேடியும் தீபக்கோட வந்து அப்படியே படிக்கட்டேறி மேல போயிடுறாங்க. செட்டா பாக்கிறதுக்கு ஒரு 50 வயசான ஒரு ஆளு. அவரோட கையில பணம் பை ஒன்னு இருக்கு. தேவிகாவை வாங்கிட்டு போறதுக்காக வந்தவங்க இவங்க தான் நினைக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் இங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப தீபக் மேல இருந்து வந்து தேவிகாவை கூட்டிட்டு போறதுக்காக பாக்குறாரு. என்னப்பா, இவள எங்க கூட்டிட்டு போக போற? அவங்க யாரு? அவங்க தேவிகாவை அடாப்ட் பண்ணிக்க வந்திருக்காங்க. நீ பண்ற விஷயம் ரொம்ப பெரிய தப்பு, புரிஞ்சுக்கோ. என்ன சரி என்ன தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாம நடுவுல பேசிக்கிட்டு இருக்காத. தீபக் தேவிகாவை கூட்டிட்டு மேல போயிடுறாரு. தீபக், மீனு, செட்டா, அந்த லேடி எல்லாரும் மேல இருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் கம்மி தான். இதோ பாருங்க, இந்த விஷயத்த தீபக்குக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, இத பாருங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால 5 லட்சம் ரூபாய் மேல இன்னொரு 50,000 ரூபாய் கொடுக்கறோம். செட்டா பேக்ல இருந்து 5 லட்சம் ரூபாவை எடுத்து டேபிள் மேல வச்சிடுறாரு. ஒரு பேப்பர் மேல தீபக்க சைன் பண்ண சொல்லி கேக்குறாரு. இந்தாங்க பேமெண்ட். 5.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். இந்த குழந்தை இனிமே எங்களோடது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதோ பாருங்க தீபக், யாரும் அப்ஜெக்ஷன் வைக்க மாட்டாங்கல்ல? அப்போ ஒரு குரல் வருது. சட்டம் ஆப்ஜெக்ஷன் கண்டிப்பா வைக்கும். திடீர்னு போலீஸ் ரூம்குள்ள வராங்க. அந்த பொண்ணு யாரோட பொண்ணா இருந்தாலும் சரி, அவளை வாங்குறதோ விக்கிறதோ ரொம்ப பெரிய குற்றம். உங்க 4 பேரையும் நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கீழே கூட்டிட்டு வராங்க. தீபக்கும் மீனும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கீதா என்ன சொல்றாங்கன்னா, மன்னிப்பு கேட்கணும்னா உங்க குழந்தை தேவிகா கிட்ட கேளுங்க. உங்களெல்லாம் அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. என்ன மன்னிச்சிருடா கண்ணா. இல்ல, நீங்க ரொம்ப தப்பான அம்மா. இவங்களை நீங்க கூட்டிட்டு போங்க இன்ஸ்பெக்டர் சார். இவங்கள மாதிரி ஆளுங்க இங்கெல்லாம் இருக்கவே கூடாது. இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கடினமான தண்டனையா கொடுங்க. போலீஸ் 4 பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. 4 பேரும் தலையை குனிஞ்சிட்டு போலீஸ் வண்டியில உட்கார்றாங்க. வண்டி அங்கிருந்து கிளம்பிடுச்சு. கெட்டது பண்ணணும்னு நினைச்சா கெட்டதே நடக்கும்.